மாதம்பட்டி ரங்கராஜனை தான் திருமணம் செய்து கொண்டதாகவும் தற்போது 6 மாத கர்ப்பமாகவும் இருப்பதாக கூறி பரபரப்பை கிளப்பியிருக்காரு பிரபல ஆடை வடிவமைப்பாளர் ஜோய் கிறிசில்டா. யார் இந்த ஜோய் கிறிசில்டா? பெரிய திரையிலிருந்து சின்ன திரைக்கு வந்து புகழ் பெற்றவர் மாதம்பட்டி ரங்கராஜ். கோவை மாவட்டம் மாதம்பட்டியைச் சேர்ந்த இவர் பிரபல சமையல் கலைஞர். இந்தியா முழுவதும் பல்வேறு பிரபலங்களோட இல்ல நிகழ்ச்சிகள்ல விருந்து வைத்து அசத்தியவர் தான் மாதம்பட்டி ரங்கராஜ். தொடர்ந்து சமூக வலைதளங்கள் மூலமா ப்ரொமோட் செய்யப்பட்ட அவரு மெகந்தி சர்க்கஸ், பென்குயின் உள்ளிட்ட படங்கள்லயும் நடிச்சிருக்காரு. இதுக்கப்புறமா தனியார் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகும் சமையல் நிகழ்ச்சியில நடுவரா பங்கேற்றாரு. இந்த ஒரு நிலையில மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் கோவையை சேர்ந்த ஸ்ருதி என்பவருக்கும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமணம் நடந்துச்சு. இவங்களுக்கு 2 மகன்கள் இருக்கக்கூடிய நிலையில 2 பேருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா தனித்தனியா வசிச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கிடையில மாதம்பட்டி ரங்கராஜ் பிரபல ஆடை வடிவமைப்பாளரான ஜோய் கிறிசில்டா அப்படிங்கிறவங்களை காதலிப்பதாகவும் 2 பேருக்கும் இடையில ரகசிய உறவில் இருப்பதாகவும் கிசுகிசுக்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறமா மாதம்பட்டி ரங்கராஜ தான் காதலிப்பதாக கூறி இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி வச்சாங்க ஜோய் கிறிசில்டா. அதே நேரத்துல மாதம்பட்டி ரங்கராஜனோட மனைவி நான் தான் அப்படின்னும் ஸ்ருதியும் பதிவிட்டு இருந்தாங்க. இந்த விவகாரம் இப்படி போய்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் தனக்கும் திருமணம் நடைபெற்றதாகவும் இப்போ 6 மாத கர்ப்பமாய் இருக்கும் நிலையில குழந்தையை எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பதாக கூறி சில புகைப்படங்களை திடீரென வெளியிட்டாரு ஜோய் கிறிசில்டா. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில மாதம்பட்டி ரங்கராஜ் இன்னும் ஸ்ருதியை விவாகரத்து செய்யல அப்படின்னும் முதல் மனைவி இருக்கும் போதே 2வது திருமணம் செய்தது எப்படின்னும் கேள்வி எழுந்திருக்கு. இதுக்கிடையில கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி ஜோய் கிறிசில்டாவை மாதம்பட்டி ரங்கராஜ் ரகசியமா திருமணம் செய்து கொண்டதாகவும் தற்போது இருவருக்கும் இடையில பிரச்சனை வந்ததால அந்த புகைப்படங்களை ஜோய் கிறிசில்டா வெளியிட்டதாகவும் சொல்லப்படுது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில ஜோய் கிறிசில்டாவுக்கும் இது 2வது திருமணம் தான். முதல் கணவரை விவாகரத்து செஞ்ச நிலையில தற்போது அவர் மாதம்பட்டி ரங்கராஜனை 2வதா திருமணம் செய்து கொண்டிருப்பதாக கூறப்படுது. முதல் கணவரும் திரையுலக சேர்ந்தவர் தான். தமிழ் சினிமாவில பல நாயகர்களுக்கு ஆடை வடிவமைப்பாளரா பணியாற்றி இருக்காரு ஜோய் கிறிசில்டா. குறிப்பா விஜய், சிவகார்த்திகேயன், ரவிமோகன் ஆகியோருக்கு ஆடை வடிவமைச்சு கொடுத்திருக்காரு. இந்த நிலையில தான் பிரபல இயக்குனரான ஜே ஃப்ரெட்ரிக் அப்படிங்கிறவளை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு கிறிசில்டா. திருமணத்துக்கு அப்புறமா சினிமா துறையில இருந்து ஒதுங்கி இருந்த நிலையில ஃப்ரெட்ரிக் ஜோதிகா நடிச்ச பொன்மகள் வந்தாள் அப்படின்ற படத்தை இயக்கியிருந்தாரு. இந்த படம் வந்து OTTல வெளியாச்சு. தொடர்ந்து பிரசாந்த் நடிச்சு வெளியான அந்தகன் படத்தை அவர் தான் இயக்குவதா இருந்துச்சு. ஆனா சில காரணங்களுக்காக அந்த படத்தை அவர் இயக்க முடியல. இந்த நிலையில ஃப்ரெட்ரிக் ஜோய் கிறிசில்டா இடையே பிரச்சனை ஏற்பட்டு 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. அந்த தம்பதிக்கும் ஒரு குழந்தை இருக்கு. விவாகரத்து பெற்றதுக்கு அப்புறம் தான் மீண்டும் சினிமாவுக்கு வந்தாரு ஜோய் கிறிசில்டா. மாதம்பட்டி ரங்கராஜ் சினிமா மற்றும் சின்னத்திரையில் நுழைஞ்சப்போ அவருக்கான ஆடைகளை ஜோய் கிறிசில்டா தான் வடிவமைச்சு கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா தான் 2 பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டு திருமணம் வரைக்கும் வந்திருக்கு. இந்த ஒரு நிலையில மாதம்பட்டி ரங்கராஜோட முதல் மனைவியான வழக்கறிஞர் ஸ்ருதி இது தொடர்பாக காவல் நிலையத்துல புகார் அளிக்க இருப்பதாகவும் சொல்லப்படுது. இதனால மாதம்பட்டி ரங்கராஜுக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அதே நேரத்துல விவாகரத்து குறித்தும் 2வது திருமணம் குறித்தும் இதுவரைக்கும் மாதம்பட்டி ரங்கராஜ் எந்த ஒரு கருத்துமே சொல்லாமல் இருப்பது குறிப்பிடத்தக்கது.